நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். தமிழர் மரபில் சித்தர்களுக்கு என தனி சிறப்பிடம் உண்டு. 18 சித்தர்களுக்கு மேல் தமிழகம் எங்கும் அநேக சித்தர்கள் ஆங்காங்கே எழுந்தருளி தன்னை தேடி வரும் நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களின் பக்குவ ஆன்மாக்களுக்கு ஏற்ப வினை பயன்களுக்கு ஏற்ப உரிய அறிவுரைகளை வழங்கி வழிகாட்டி வந்திருக்கிறார்கள். சித்தர்கள் தங்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். அவர்கள் நம்மிடையே நம்மைப் போல் நம் உருவில் வாழ்ந்தாலும் சிந்தனையால் நம்மிலிருந்து வேறுபட்டவர்கள். இந்த உலகில் பிறப்படுத்த சகல ஜீவன்களும் உய்யம் பொருட்டு சிந்திப்பவர்கள்தான் அந்த சித்தர்கள். அவர்களின் நடையுடை, இருப்பிடம், வாழ்க்கை முறைகளை வைத்து அவர்களின் போக்கை நாம் கணித்துவிட முடியாது. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சிலரின் புரிதலுக்கே அவர்கள் அகப்படுவார்கள். அப்படி சித்தர்களை அடையாளம் கண்டுகொள்வது என்பது நமது பூர்வ ஜென்மங்களின் புண்ணியம் என்றுதான் கருத வேண்டியுள்ளது. அவதூதர்களாய் ஜீவன் முக்தர்களாய் உலகில் உலா வரும் அவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்தபடி கிடைத்த உணவை உண்டபடி அவர்கள் உலக நன்மை குறித்து தவம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகில் பிறப்படுத்த சகல ஜீவராசிகளும் உய்யும் பொருட்டு சிவனிடம் மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த சித்தர்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களோடு இணங்கி இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. அது பல பல ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியங்களின் தொகுப்பு என்றுதான் கொள்ள வேண்டும். நம்மை நாம் அறிவதற்கில்லை, ஆனால் நம்மை அவர்கள், அதாவது சித்தர்கள் அறிவார்கள். சித்தர்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதும் இல்லை, வெளிச்சப்படுத்திக் கொள்வதும் இல்லை. ஆனால் அவர்கள் இயல்பில் சித்தர்களாக வாழ்கிறார்கள். சித்தர்களில் பலர் அடையாளம் காணப்படாமலேயே சிவனிடம் சேர்ந்தவர்கள் கூட உண்டு. ஆனால் பலர் பக்குவ ஆத்மாக்களால் அடையாளம் காணப்பட்டு உலகுக்கு அறிமுகப்படுத்தவும் படுகிறார்கள். சென்னை பாரிமுனையில் பூக்கடை பகுதியில் தங்கசாலை தெருக்களில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஞான சூரியனாய் அவர் வலம் வந்தார். பக்குவப்பட்ட ஆத்மாக்களின் கண்களிலே பட்ட அவர் சித்தராக அடையாளம் காணப்பட்டார். அவர்தான் சத்குரு ஐகோட் ஐயா ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் என்று அழைக்கப்படும் சித்தராவார். ஐகோட் ஐயாவின் பூர்வாசிரமம் பற்றி அதிகம் அறியப்படவில்லை. அவரது ஊர், பேர், பிறப்பு, வளர்ப்பு பற்றியெல்லாம் அறிந்தவர்கள் குறைவு. அவரது படிப்பு, பணி, இளமை காலம் பற்றிய தகவல்கள் மிக மிக குறைவாகவே கிடைக்கின்றன. ஆனால் அந்த தகவல்களெல்லாம் நமக்கு எதற்கு? சித்தம் தெளிந்த சிவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை கொண்டாடி அதன் அருளாசியை பெற்றால் மட்டும் போதாதா? சித்தர்களின் நதி மூலமும் ரிஷி மூலமும் தெரிந்து ஆகப்போவது என்ன என்று சிந்திப்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சித்தர்களை அணுகி தங்களது ஆத்மாக்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி தன்னை நாடி தேடி வந்த பக்தர்களின் ஆன்மாக்களுக்கு அரிய உபதேசங்களை வழங்கி வழிகாட்டி சித்தர் பெருமான் அருள் புரிகிறார். அவர்களில் ஒருவர்தான் ஐகோட் பாபா, ஐகோட் சித்தர், ஐகோட் ஐயா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள். 1975களில் ஐகோட் வளாகத்தில் அவரை சந்தித்த பலர் அவரின் ஆகர்ஷ சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு அவரை யார் என்று அறியாமலேயே, ஆனால்
அதே சமயம் ஏதோ ஒரு அற்புதம் அவரிடம் இருப்பதை உணர்ந்து அவரிடம் சரணடைந்தார்கள். அவரின் ஆதர்சனம் அற்புதங்கள் குறித்து அவரிடமே கேட்டபோது அவர் அளித்த பதிலெல்லாம் இளம் புன்னகை அல்லது மௌனம்தான். நாளுக்கு நாள் ஹைகோர்ட் ஐயாவை தேடி வருவோர் எண்ணிக்கை பெருகியது, நாடி வருவோர் எண்ணிக்கை கூடியது. நாள்தோறும் அவர் அருகே அமர்ந்து அவர் கூறுவதை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கேட்டு அதன்படி நடப்பதை வழக்கமாக கொண்டிருந்த பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஹைகோர்ட் வளாகத்தில் அமர்ந்திருந்த அந்த ஞானி தன்னை தேடி வருவோர்களுக்கு, அடியவர்களுக்கு, ஆன்மீக தாகம் கொண்டவர்களுக்கு அவர்கள் பக்குவத்திற்கு ஏற்ப உரையாடி அவர்களின் உள் ஒளியை ஒளிரச் செய்து அவர்களின் துன்பங்களை, துயரங்களை, பிரச்சனைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறி அவற்றை களைந்து அவர்களுக்கு ஓய்வளித்தார்கள். ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகளை தேடி வந்தவர்களில் பலர் ஜென்ம ஜென்மங்களாக தொடர்புடையவர்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஆனால் சுவாமிகளுக்கு அது தெரியும். அப்படியான பக்தர்களுக்கு அவர்களின் மனப்பக்குவத்திற்கு ஏற்ப அவர்களின் சந்தேகங்களை போக்கி அவர்கள் தேடல்களுக்கு வழிகாட்டி பரிபாஷைகளின் மூலம் தனது ஆன்ம சக்தியை அவருக்கு பகிர்ந்தளித்த வள்ளலாக விளங்கினார் ஹைகோர்ட் ஐயா அவர்கள். தன்னை தேடி வந்த அனைவரையும் பாராபட்சம் ஏதுமின்றி ஒன்றுபோல் நடத்திய அவர் தன்னை ஆதரித்த அனைவருக்கும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டியதின் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். வார்த்தைகளில் வடித்துச் சொல்ல இயலாத எண்ணற்ற பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் சூக்குமமாக நடத்திய மகா புருஷராக விளங்கினார் ஹைகோர்ட் ஐயா அவர்கள். தூய்மை, வாய்மை, நேர்மை ஆகியவற்றை தம் அடியார்களுக்கு அவர் அதிகமாக போதித்து வந்தார். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் அவரை தேடி வந்த அடியார்களின் உடல் பிணிகளை மட்டுமின்றி மனப்பிணிகளையும் போக்கி ஞான சூரியனாக ஹைகோர்ட் ஐயா விளங்கி வந்தார். உள்ளம் பெரும் கோயில் என்பதனை உணர்த்தி அதன் உள்ளிருக்கும் உத்தம பொருளை கண்டு அறிந்து கழித்திடுவது எவ்வாறு என்பதை ஹைகோர்ட் ஐயா அவர்கள் தனது பரிபாஷைகள் மூலம் வழிகாட்டி அறிவுரை வழங்கினார்கள். அழிவில்லாத ஆனந்த ஆத்ம புருஷரை ஞானத்தை தேடி அலைபவர்களுக்கு ஹைகோர்ட் ஐயா ஒரு ஞான வழிகாட்டியாக விளங்கினார் என்றால் மிகையல்ல. ஹைகோர்ட் ஐயாவின் உரைகளால் தான் யார் என்பதை தன்னுள்ளே பொங்கி எழுந்த உணர்வுகளின் மூலம் அறிந்து தன்னுள் எழுந்த கேள்விகளுக்கு தானே விடையாக்கிய பலர் அங்கே இருக்கத்தான் செய்தார்கள். பசி தீர்த்தலே பரம புண்ணியம், தானமும் தவமும் தர்மமும் வான வீடு திறக்க வழிகள் என்பதை ஹைகோர்ட் ஐயா அடிக்கடி தனது அடியவர்களிடம் வலியுறுத்தி வந்தார். ஹைகோர்ட் ஐயாவின் சன்னதி நிம்மதியின் சன்னதி என்பதை பலரும் உணர்ந்து அனுபவமாக அதை அனைவருக்கும் எடுத்துச் சொன்னார். ஹைகோர்ட் ஐயாவின் திட்சண்ய பார்வை யார் மீதெல்லாம் விழுந்ததோ அவர்கள் பிணிகள் தீர்ந்தன, மனம் நிம்மதி பெற்றது, ஆன்மம் லயமானது, ஆனந்தத்தின் ஆழத்தை அறிந்து அமைதியானது, சாந்தமானது அவர்களின் மனம். தன்னுணர்வின் ஏகாந்த தரிசனம் கிடைக்கப் பெற்று பேரானந்தத்தில் திளைத்தது. இப்படியெல்லாம் அனுபவப்பட்ட அவரின் பக்தர்கள் அவரை பின்பற்றத் தொடங்கினார்கள். அவரின் தீவிர பக்தர்கள் ஆயினர். அவர்களெல்லாம் அடிக்கடி ஐயாவின் அருகில் இருப்பதை ஆனந்தமாக உணர்ந்தனர். ஐயாவை சந்தித்துவிட்டு பிரிய முடியாமல் பிரிந்து சென்றவர்கள் அவர்கள். அப்படி தன்னை நாடி நின்றவர்களை மீண்டும் அவர்களை கர்ம வினை சாராது தர்ம வழியில் நடத்தி சென்றார் ஐயா அவர்கள். ஐயா எல்லாம் அறிந்த பரம்பொருளின் ஒரு வடிவமாக அமர்ந்திருந்த போதும் ஏதும் அறியாதவர் போல் ஏகாந்தத்தில் திளைத்து அமைதியாய் அமர்ந்திருந்தார். அனைவரையும் வா தெய்வமே என்று அழைப்பது அவரின் வழக்கம்.
நம்பினால் நீ தெய்வம், நம்பு நீ தெய்வம் என்பதை நம்பு என்பார் அவர். தவத்திலும் தர்மத்திலும் தன்னை உணர்ந்தவனே, அதில் தெளிந்தவனே ராஜராஜன் என்பார் சுவாமிகள். இப்படி தன்னை காண வரும் அடியார்கள் அனைவரையும் ஒன்றாக பாவித்து அன்பு காட்டி அறங்களை போதித்து நல்வழிகளை காட்டிய மகா சத்குருவாக விளங்கிய ஐகோர்ட் ஐயா அவர்கள் 2006 ஏப்ரல் 23 காலை அவிட்ட நட்சத்திரத்தில் பேரண்ட பிரபஞ்ச பெருவெளியில் கலந்து மகா சமாதி நிலையை எய்தினார்கள். எல்லையற்று எங்கும் நிறைந்த சுத்த சித்தராய் நின்றார்கள். நம் ஆன்மாவில் நிலைத்து வாழ்கிறார்கள். அவர் தனது பூத உடலை துறந்தாலும் சூக்கம நிலையில் நின்று என்றும் தம் அடியவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல சித்தர்களைப் போல ஐகோர்ட் ஐயா அவர்களும். விண்ணவர் போற்றும் அருள்ஞான பெருந்தகையான ஐயா ஐகோர்ட் பாபா அவர்களின் ஜீவசமாதி ஆலயம் ஸ்ரீபெரும்புதூர் அருகில் வெள்ளாரை கிராமத்தில் எழுந்து வருகிறது. ஆலய திருப்பணிகள் அடியார்களின் நன்கொடையால் வேகமாக நடைபெற்று வருகிறது. அங்கே அன்பும் தெய்வீகமும் கலந்த கலை, இசை, தமிழ், யோகம், சத்திய விசாரம், ஞான யோகம், திருமுறை ஓதுதல், தியானம், ஞான நூல்கள் வாசிப்பு, சித்த மருத்துவம், யோக ஞான தவ முறைகள் என ஆத்மாவை நல்வழிப்படுத்தும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐகோர்ட் ஐயாவின் ஜீவசமாதி ஆலயத்தை ஒட்டி மகா தியான மண்டபம், நூலகம், கலை பண்பாட்டு மையம், நந்தவனம், அன்னதான மகா மண்டபம் என பல கட்டிடங்கள் அமைய உள்ளன. ஐகோர்ட் ஐயாவின் ஜீவசமாதி ஆலய பணிகளில் நாமும் பங்கேற்று அவரது ஆசியையும் அன்பையும் பெறுவோமாக. ஓம் நம சிவாய. ஐகோர்ட் ஐயாவின் அடியவர்களின் அனுபவ உரைகளையும் கொஞ்சம் கேட்போமா? ஐகோர்ட் ஐயாவை எனக்கு அகத்தியர் சித்தர் பெருமானே அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்தினார் என்கிறார் இந்த பெண் பக்தை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே வெள்ளாரை கிராமத்தில் எழுந்து வரும் ஐகோர்ட் ஐயா ராஜராஜ சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அவரின் அருளை பெற்று செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெருகும். நன்றி, வணக்கம்.